ஜிபி எலக்ட்ரானிக்ஸ் 360 வழங்கும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போது நம்மள்கிட்ட சர்வீஸுக்கு வந்திருக்கிறது மல்டிசோனிக் சிடி ஆம்பிளிஃபையர். இந்த செட் ஒன்று புதுசு தான் நம்மள்கிட்ட சர்வீஸ் வந்திருக்கு. யூஎஸ்பி போட முடியல, லைட்லாம் உள்ளே எரியுது, ஃபோன்லேருந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்த செட்டு கனெக்ட் ஆகுமாங்கிறது எனக்கே தான் சந்தேகம். பிரித்து என்னன்னு பார்க்க போகிறோம். காட்டனை இப்போ ஓப்பன் பண்ணுவோம். கஸ்டமர் சொன்னது சரி தான். இதற்குங்க பார்த்துங்க, இந்த சின்ன சின்ன பட்டன்லாம் இல்லை, இந்த யூஎஸ்பி ஹோல்டரும் இல்லை. அதனால் இப்போது பவர் கொடுத்து செக் பண்ண வேண்டாம். பிரித்து பார்த்துட்டு அதை சரி பண்ணிவிட்டு பவர் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். போர்டெல்லாம் கழட்டு உள்ளே தான் கிடக்கு. இந்த பாருங்க, இந்த போர்டு கழட்டு உள்ளே கிடக்குது. அதில் இந்த பட்டன்லாம் எங்கே கிடக்குன்னு தெரில, அதை தேடி பார்க்கணும். தேடி பார்த்து இதில் வந்து செட் பண்ணி பேஸ்ட் போட்டு ஒட்டலாம். இந்த போர்டு கலண்டு கீழே கிடக்கு பார்த்தீங்களா? இந்த போர்டு கலண்டு கீழே கிடக்கு. இந்த போர்டு, இந்த சின்ன சின்ன பட்டன் எல்லாம் எடுத்து இதில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் செட் பண்ணிவிட்டு போட்டு பார்ப்போம். இது இந்த இடத்துல இப்படி தான் வரும். இதில் ஸ்க்ரூ போடணும். இதில் ஒரு ஹெவிகால் இது வச்சு ஒட்டிடும். பேஸ்ட் வச்சு ஒட்டி காய விட்டுட்டு அப்புறம் போட்டு பார்ப்போம். இந்த அசம்பிள் இந்த இடத்துல இப்படி தான் வரணும். இந்த இடத்துல இந்த ஸ்க்ரூ வந்துடும். இதில் ஒரு பேஸ்ட்டு போட்டுரும். இந்த பேஸ்ட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். இந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணால் தான் ரிமூவ் பண்ணலாம். மறுபடி நம்ம கரெக்ஷன் போட்டு ரிமூவ் பண்ண முடியும். இந்த இடத்துல ஸ்க்ரூ போட்டு பேஸ்ட் போட்டு ஒட்டி காய விட்டு பார்ப்போம். பேஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்க்ரூலாம் டைட் பண்ணிட்டோம், இந்த இடத்த ஃபிட் பண்ணிட்டோம். கொஞ்சம் நேரம் வந்து காய விட்டு இதை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். 50% பேஸ்ட்டு காஞ்சிடுச்சு. செட்டை ஆன் பண்ணி பார்ப்போம். பவர் மட்டும், ஸ்பீக்கர் கொடுக்காமல் பவர் மட்டும் ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். வேலை செய்யுது. எஃப்எம் ரேடியோ வேலை செய்யுது. 100.3. மோடு மாற்றி பார்க்கலாம், எத்தனை மோடு சேஞ்ச் ஆகுதுன்னு. 2 மோடு தான் சேஞ்ச் ஆகுது. யூஎஸ்பி கண்டிப்பாக வேலை செய்யும். ஆனால் செல்ஃபோன்லேருந்து கனெக்ட் ஆகிறது ப்ளூடூத்துக்கு கனெக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதில் அதை பற்றி எதுவும் எழுதலை. பென்டைவர் எம்எம்எஸ் எஃப்எம் தான் எழுதியிருக்காங்க. பின்னாடி சிடி கொடுக்கலான்னு எழுதியிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ப்ளூடூத் போர்டு இல்லை, அது வேலை செய்யாதுன்னு நினைக்கிறேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் 2 மணி நேரம் கழித்து இந்த வீடியோ எடுக்கிறோம். இந்த பேஸ்ட்டு நல்லா ஒட்டிடுச்சு. எந்த விதமான ஆட்டமும் இல்லை, சேக்கும் இல்லை. யூஎஸ்பி நல்லா மாட்டலாம், எடுக்கலாம். செட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஸ்பீக்கரை கொடுத்து பாட விட்டு செக் பண்ணி பார்ப்போம். கஸ்டமர்கிட்ட எவ்வளோதோ சொன்னோம் கனெக்ஷன் ஆகாதுன்னு. 2-3 செல்ஃபோனில் வச்சு கனெக்ஷன் பண்ணி பார்த்தோம். அவங்க கனெக்ஷன் பண்ணி பார்த்தாங்க. புதுசாகவே ஒரு போர்டு வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு சந்தேகம் தீர்க்கறது காட்டணும். பாருங்கள், இந்த போர்டும் ஒரே மாதிரி இருக்கும். எதில் வித்தியாசம் இருக்கும்னா, இங்கே இருங்க, இந்த ப்ளூடூத் சிம்பிள் போட்டிருக்காங்க, இதில் போடாமல் இருப்பாங்க. அப்புறம் மாற்றியே காட்டினேன். குவாலிட்டி ரெண்டும் ஒன்றா தான் இருந்தது. எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, வேண்டாம், நீங்கள் பழசையே போட்டு கொடுத்துருங்க, செல்ஃபோன் வழியாக நாங்கள் பாட்டுக்கு இதில் ஒன்றும் கேட்க வேண்டாம், யூஎஸ்பி கேட்டால் போகிறோம், எஃப்எம் ரேடியோ கேட்டால் போதும்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க மனநிலை சரியாயிடுது, இது பாடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது இந்த நமக்கு வந்து இதுக்கு சந்தேகம் தீர்க்கிறதுக்குன்னே இந்த போர்டு வாங்கிட்டு வந்தோம். அவங்க சந்தேகம் தீர்ந்துடுச்சு. அடுத்தது வந்து பாட விட்டு செக் பண்ணி காட்டுவோம். இந்த செக்ஷன் வந்து பேட்டரியில் பாடும். சிடி டிவிடி வேலை செய்யும். வேறு ஒன்றும் ப்ளூடூத் வேலை செய்கிறதுக்கான எந்த சிம்லும் போடல. ஸ்பீக்கர் அவுட்டு, இங்கே ஸ்பீக்கர் அவுட்டு, இங்கே 2 ஸ்பீக்கரு, இங்கே 2 ஸ்பீக்கரு, 4 ஸ்பீக்கர் கொடுக்கலாம்.
4440 ஐசி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ப்ளூடூத் வேலை செய்யறதுக்கான எந்த இதுவும் இல்லை. இதை செக் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. இது ஓல்டு செட். டெஸ்ட்டுக்காக 2 ஸ்பீக்கரை கனெக்ஷன் பண்ணிட்டோம். யூஎஸ்பி மாட்டியிருக்கிறோம். முழுமையான பாட விட்டு காட்ட முடியாது, காப்பிரைட்டு ப்ராப்ளம் வந்துடும். அதனால் கொஞ்சம் சவுண்டு ஏற்றி இறக்குறேன், பார்த்துங்க. காப்பிரைட்டு ப்ராப்ளத்துக்கு வராமல் இருக்கிறது தான் சவுண்டை கம்மி பண்ணிக்கிறேன். சவுண்டு கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து எஃப்எம் ரேடியோ பாட விட்டுற போகிறேன். யூஎஸ்பியை பிடிங்கிட்டேன். இப்போ சவுண்டை தூக்கி பார்ப்போம். ஆடியோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நாடாக பாட விடுவோம். கஸ்டமரோட சந்தேகத்தை தீர்க்க தான் இந்த எஃப்எம் போர்டு மாற்றி காட்டினேன். வேறு எந்த இதுக்கும் இல்லை. ரெண்டும் வேலை செய்யுது. எஃப்எம் ரேடியோ அவங்களுக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதனால் பழைய போர்டே நீங்கள் போடுங்க, அந்த குவாலிட்டி போதும், எங்களுக்கு செல்லேருந்து கனெக்ஷன் பண்ண வேண்டான்ட்டாங்க. சரின்ட்டு புது போர்டை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு பழசை அதில் ஃபிட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். கஸ்டமருடைய மனநிலை சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்கு தான் அந்த புது போர்டை யூஸ் பண்ணோம். வேறு எந்த வித்தியாசத்துக்கும் யூஸ் பண்ணல. அவங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. ஆடியோ குவாலிட்டிலையும் இதுலேயும் எந்த வித்தியாசமும் இல்லை. பாடும் பாடாது அவங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. புது போர்டு போட்டால் பாடும், பழைய போர்டில் பாடாதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அது வர்ற கஸ்டமர் மனநிலையை பொறுத்தது. ஓகே, நம்ம எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி கஸ்டமர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணுவோம். ஏற்கனவே வலியுறுத்தி இருந்ததையும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். செட்டு கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிடுச்சு. கஸ்டமர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸ்க்ரூலாம் மாட்டிட்டோம். வீடியோவை இத்துடன் முடிச்சுக்கிறோம். நோயும் மரணமும் மீண்டும் என்னை தழுவாமல் இருந்தால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.